வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 18வது வருட விநாயகர் கண்காட்சி மிக முக்கியமானது. 18 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். 100 விநாயகரில் ஆரம்பித்து இன்னைக்கு 21,000 விநாயகர் வரைக்கும் பிள்ளையார் வளர்ந்துருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது வருவாக பிள்ளையார் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். சிப்பிக்குள் முத்துன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இந்த வருஷம் சிப்பிக்குள் பிள்ளையார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். சிப்பி திறந்து பிள்ளையார் அதுலேருந்து வெளியில் வர மாதிரி அந்த கான்செப்ட். வெளியில் வந்து நம்மளெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி, நம்மளோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஸோ சங்கில் பிள்ளையார் ஒரு அந்த காலத்துலலாம் திண்ணை வீடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு திண்ணை வீடில் பிள்ளையார் அமர்ந்த கோலத்தில் சாய்ந்து ஒரு உல்லாசமாக ஆனந்தமாக உறங்கும் கோலத்தில் ஒரு பிள்ளையார் ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்போம். ஸோ பிள்ளையார் நீச்சல் குளத்தில் பிள்ளையார், கானகத்தில் பிள்ளையார், பிள்ளையாருடைய திருமண கோலங்கள், சித்தி புத்தியினுடைய திருமண கோலங்கள், ஒரு பிள்ளையார் ஒரு கனிக்காக உலகத்தை சுற்றி வந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரனை சுற்றி வந்து கனியை பெற்ற கதை, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஸோ பிள்ளையார் அதே பிள்ளையார் முருகர் மயில் மேல் பிறந்து உலகத்தை சுற்றி வந்து வரா மாதிரியும், அதே முருகர் செய்யறதுக்கு பதிலாக பிள்ளையார் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி கான்செப்டில் ஒரு பிள்ளையார் பண்ணியிருக்கோம். பிள்ளையாருடைய திருவிழா, பிள்ளையார் ஊர்கோலம் வரார். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திலேயே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் ஊர்வலம் வந்தார்னா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஊர்வலம், பிள்ளையார் ஊர்வலம் வரா மாதிரியும், ஒரு பிள்ளையார் ஒரு எஸ்கார்ட்டில் பெரிய ஊர்வலத்தில் வரார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்ற மாதிரி எல்லா படைகளோட ஊர்வலம் வரா மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரங்காராட்டனத்தில் பிள்ளையார், விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பிள்ளையார் வந்து மூஞ்சோருக்கு விட்டு கொடுத்து சீசாவில் மூஞ்சோர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல பிள்ளையார் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விதவிதமான பிள்ளையார். 18வது வருட பிள்ளையார் கண்காட்சி இன்று விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 17/9/2024 வரைக்கும் நடக்குது. ஸோ அனைவரும் வந்து பிள்ளையாரை தரிசனம் பண்ணி பிள்ளையாருடைய அருளுக்கு பாக்கியமாகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது விநாயகர் ஆர். ஸ்ரீனிவாசன் இந்த கண்காட்சியை நடத்தணும்.